வாயில வச்ச உடனே கரையிற பிரெட் அல்வா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கல்யாண வீட்டுல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா பண்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும், நீங்க ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பிரெட்டை 4 பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ்ல ஒரு கடாய் வச்சு பிரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைசஸை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். டார்க் கலர்ல பொரிக்கிறதுனால பிரெட் அல்வாவும் நம்மளுக்கு டார்க் கலர்ல கிடைக்கும். உங்களுக்கு லைட் கலர் போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். பொரிச்ச பிரெட்டை பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸ்ல ஒரு பேன் வச்சு 1/2 கப் சுகரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு கன்சிஸ்டன்சிலாம் வர தேவையில்லை. குலோப் ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி லைட்டா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் சக்கரை பாகுல நனைஞ்சு ஸ்மூத்தா வரணும். இந்த ஸ்டேஜ்ல காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் 1 கப் சேர்த்துக்கலாம். நீங்க பால் சேர்க்காமையும் பண்ணலாம். பால் சேர்க்கறதுனால பிரெட் அல்வா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதில் மில்க் மேடை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க. மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அல்வால சேர்க்கறதுக்காக நான் இன்னைக்கு பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். பாதாமை ரஃபா கட் பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்தெடுத்ததும் கட் பண்ணி வச்சிருக்க பாதாமையும் நெய்ல போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த நட்ஸ் எல்லாம் நெய்யோட அல்வா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி. பிரெட் அல்வா இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.